It's story time. தன்னோட கர்மாவோட பலனை ஒரு சாது எப்படி அனுபவிச்சு கழிச்சார்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஊர் ஊரா நாடு நாடா சுற்றி மக்களை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு சாது இருந்தாரு. அவரு பேரு மகாதான சாது. அவரும் அவரோட சீடர்களும் ஒரு தடவை ஆரவல்லி மலைத்தொடருக்கு அடியில் இருந்த சின்ன சின்ன குகைகளில் தங்கி இருந்தாங்க. மகாதான சாது புத்த மதத்தை பின்பற்றி எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு வந்தாரு. மகாதான சாது அந்த பகுதிக்கு வந்திருக்காரு. ஆரவல்லி மலைத்தொடருக்கு அடியில் இருக்கிற சின்ன சின்ன குகைகளில் அவரும் அவரோட சீடர்களும் தங்கி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி அந்த பகுதி மக்களுக்கு தெரிய வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் சாதுக்களையும் அவரோட சீடர்களையும் பார்க்கறதுக்கு அந்த பகுதி மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அப்படி வந்த ஒருத்தர் மகாதான சாதுகிட்ட எந்த உயிருக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க கூடாது அப்படிங்கிற கொள்கையை நீங்களும் உங்க சீடர்களும் ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ஒரு சீடர் நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன கருப்பு எறும்புகள் மேலே ஏறி அதை எல்லாத்தையும் கொன்னிருக்காரு. ஒரு பக்கம் எந்த ஒரு உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்னு மக்களுக்கு சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் நீங்களே அதை கடைபிடிக்காம எறும்புகள் மேலே ஏறி கொல்றது உங்களோட கொள்கைக்கு முரணா தெரியலையா அப்படின்னு கேட்டாரு. மகாதான சாதுவுக்கு அவர் யாரை பற்றி சொல்றாருன்னு உடனே புரிஞ்சிடுச்சு. ஆனாலும் அவர் கேள்வி கேட்டவர்கிட்ட அவர் எந்த ஒரு எறும்பையும் கொல்லல அப்படின்னு சொன்னாரு. ஆனா கேள்வி கேட்டவர் விடாம இத்தனை நேரம் அவர் எறும்புகள் மேல நடந்து வந்து எல்லா எறும்புகளையும் கொன்னுட்டு எதுவுமே செய்யாத மாதிரி உக்காந்துருக்கிறத நானும் என் கூட வந்த எல்லாருமே பார்த்தோம். அவர் உங்க சீடருங்கிறதுனால அவரை காப்பாத்த நீங்க முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. இப்ப மகாதான சாது அங்க இருந்த ஒரு சீடரை காட்டி, நீங்க அவரை பத்தி தான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். அவரால் சில 100 எறும்புகள் இறந்திருக்கலாம், ஆனா அவரு அதை கொல்லல அப்படின்னு சொன்னாரு. அங்க வந்திருந்த எல்லாரும் மகாதான சாது என்ன சொல்றாருன்னு புரியாம திருன்னு முழிச்சாங்க. இப்ப மகாதான சாது தொடர்ந்து சொன்னாரு, நீங்க சொல்றவரோட பேரு நாகசாது. அவரோட மனசுல கருணையும் இரக்கமும் மட்டும்தான் இருக்கு. அவரால் சில 100 எறும்புகள் செத்திருக்கலாம், ஆனா அவரு அதை கொல்லல. அதுக்கு காரணம் அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. ஒருத்தர் செய்யற செயலை மட்டும் பார்த்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம்தான் அவரு செஞ்ச செயல் தப்பா சரியாங்கிறத சொல்லும். இப்ப நாகசாதுவால எறும்புகள் இறந்திருந்தாலும் எறும்புகளை கொல்லணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை. அதனால தான் எறும்புகள் இறந்து போச்சு, ஆனா அதை அவரு கொல்லல அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிய வச்சாரு. இப்ப அந்த கூட்டத்துல வந்திருந்த ஒருத்தர், இவ்வளவு கருணையும் இரக்கமும் உள்ள ஒருத்தர் கண்ணு தெரியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மகாதான சாது கிட்ட கேட்டாரு. மகாதான சாது அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும், நாகசாதுவுக்கு இப்ப வெளி பார்வை தான் கிடையாதே தவிர உள்முக பார்வை உண்டு. அவர் ஏன் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறாருன்னு நான் சொல்றத விட அவரு சொன்னா சரியா இருக்கும், வாங்க அவர்கிட்டயே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நாகசாது கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தாரு. வந்திருந்த ஊர் மக்களை நாகசாது கிட்ட அவர் அறிமுகப்படுத்தி அவங்களோட மனசுல இருந்த சந்தேகத்தையும் கேட்ட உடனே நாகசாது மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு கண்ணு தெரியாம போய் 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷத்துல அங்கங்க அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா நான் மகாதான சாது கிட்ட வந்து சேர்ந்தேன். அவரு எனக்கு தியானமும் என்னோட பார்வைய உள்முகமா திருப்புற பயிற்சியும் கொடுத்தாரு. அந்த உள்முக பயிற்சியினால போன பிறவியில நான் செஞ்ச செயல்கள் எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. போன பிறவியில நான் ஒரு வைத்தியராயிருந்தேன். என் பேரு பராங்குசன். ஒரு நாள் நான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எதிரில் கண்ணு தெரியாத ஒருத்தர் தட்டு தடுமாறி வந்துகிட்டு இருந்தாரு.
என்னோட காலடி சத்தம் கேட்டு அந்த ஊரோட கோவிலுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு அவர் என்கிட்ட விசாரிச்சாரு. நானும் அவருக்கு கோவிலுக்கு போறதுக்கான வழிய சொல்லிட்டு அவரோட கண் பார்வைய பத்தி கேட்டேன். அவரு ரொம்ப வருத்தத்தோட, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, என் பேரு சுப்பு, இந்த ஊர்ல இருந்த ஒரு பணக்காரர்கிட்ட நான் வேலையாளா இருந்தேன். 2 மாசம் முன்னாடி எனக்கு வந்த ஒரு காய்ச்சல்ல என்னோட 2 கண்ணும் திடீர்னு தெரியாம போயிடுச்சு. கண்ணு தெரியாத என்னால அந்த பணக்காரர்கிட்ட வேலைய தொடர முடியல. ஒவ்வொரு நாளும் தட்டு தடுமாறி இந்த கோவிலுக்கு வந்து கோவில் வாசல்ல உணவுக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். கோவிலுக்கு வர்ற பக்தர்களும் என்னோட நிலைமைய பார்த்து எனக்கு உணவு கொடுக்கறாங்க. ஆனாலும் உழைச்சு வாழ்ந்துட்டு உணவுக்காக பிச்சை எடுக்கிறது ரொம்பவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் என்னோட வாழ்க்கை இப்படி போகுமோ தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. சுப்பு சொன்னதை கேட்டதும் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னோட மருத்துவமனையில வேலை செய்யறதுக்கு நானும் ரொம்ப நாளா ஒரு வேலையாள தேடிக்கிட்டு இருந்தேன். நான் சுப்புகிட்ட நேரடியாவே, நான் உன்னோட கண் பார்வை குறைபாட்டை சரி செஞ்சு உனக்கு கண்ணு தெரியற மாதிரி செஞ்சிட்டா நீ உன்னோட வாழ்நாள் முழுக்க என்னோட மருத்துவமனையில இலவசமா வேலை பார்க்கறியா? என்னால உனக்கு சம்பளம் எல்லாம் தர முடியாது, 3 வேளை சாப்பாடு போட்டு மருத்துவமனையிலேயே தங்கறதுக்கு ஒரு இடம் மட்டும் தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தனக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் சுப்புவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அவரும் தனக்கு கண் பார்வை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சு உடனடியா என்கிட்ட சம்பளம் இல்லாம வேலை செய்ய ஒத்துக்கிட்டாரு. நானும் அவருக்கு வந்த காய்ச்சல் விவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வேண்டிய கண்ணுக்கான சொட்டு மருந்தை தயார் செய்ய ஆரம்பிச்சேன். அடுத்து வந்த 15 நாளும் தொடர்ந்து 3 வேளையும் நான் கொடுத்த சொட்டு மருந்தை அவரு பயன்படுத்தினதுனால அவரோட கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர ஆரம்பிச்சுது. 15 நாள் முடிவுல அவருக்கு முழு பார்வை கிடைச்சிடுச்சு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ சுப்புவோட நடவடிக்கைகள்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. தனக்கு பார்வை முழுமையா கிடைச்சிட்டா எங்கிட்ட சம்பளம் எதுவும் வாங்காம வாழ்நாள் முழுக்க இலவசமா வேலை பார்க்கணுமே அப்படின்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவரு ஏற்கனவே வேலை பார்த்த பணக்காரர்கிட்ட மறுபடியும் போய் தனக்கு பார்வை கிடைச்சத பத்தி சொல்லி அங்க வேலைக்கு சேர்ந்தா சம்பளமாவது கிடைக்கும் அப்படின்னு அவரு ஒரு கணக்கு போட்டாரு. என்ன எப்படியாவது ஏமாத்தணும் அப்படிங்கிற முடிவோட 15 நாள் முடிவுல எனக்கு இன்னும் பார்வை முழுமையா கிடைக்கல, கண் பார்வை மங்கலாத்தான் தெரியுது அப்படின்னு சொன்னாரு. அடுத்து வந்த 1-2 நாளைக்குள்ள எனக்கு பார்வை மொத்தமாவே தெரியல அப்படின்னு அவரு சொன்னதை கேட்டதும் அவரு பொய் சொல்றாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் அவர்கிட்ட வேற ஒரு சொட்டு மருந்தை கொடுத்து, இந்த சொட்டு மருந்தை ஒரே ஒரு நாள் ராத்திரி மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன். புது சொட்டு மருந்தோட விளைவால மறுபடியும் சுப்புவுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்திருச்ச சுப்பு, ஐயோ எனக்கு மறுபடியும் கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சாரு. நான் சுப்புகிட்ட, உனக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாம தான் இருந்துச்சு, இப்ப மறுபடியும் கண்ணு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நீ சொல்றத பார்த்தா நான் கொடுத்த சொட்டு மருந்துல உனக்கு நடுவுல கண்ணு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறது உறுதியாகுது. ஒருவேளை உனக்கு கண்ணு தெரியுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ என்கிட்ட இலவசமா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கண்ணு தெரியலன்னு சொல்லி நீ பொய் சொல்லி இருக்க. உனக்கு கண் பார்வையை மீட்டு கொடுத்தா நீ ஏற்கனவே எனக்கு உறுதி கொடுத்த மாதிரி என்கிட்ட இலவசமா வாழ்நாள் முழுக்க வேலை பார்ப்ப அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு உன் மேல வரல. அதனால உனக்கு பார்வையும் வேண்டாம், நீ எனக்கு இலவசமா வேலை செய்யவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பு கதறி அழறத பொருட்படுத்தாம நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். சுப்புவுக்கு ஏற்கனவே பார்வை தெரியாம தான் இருந்தது. என்னோட மருந்தால அவருக்கு பார்வை தெரிய ஆரம்பிச்சதும் எங்கிட்ட இலவசமா வேலை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக கண்ணு தெரியாத மாதிரி அவர் நடிச்சது வெறும் முட்டாள்தனம் மட்டும்தான். ஆனா நான் வேற ஒரு சொட்டு மருந்தை கொடுத்து அவருக்கு பார்வை இழப்பை ஏற்படுத்தினது என்னோட முட்டாள்தனத்தினால இல்ல, அது என்னோட கோபத்தினாலையும் பழி வாங்குற உணர்ச்சியினாலையும் நடந்தது. ஒரு வைத்தியரோட கடமை ஒருத்தரோட குறைபாட்டை சரி செய்யணுமே தவிர
ஒரு குறைபாட்டுக்கு வழிவகுக்க கூடாது. ஒரு வைத்தியராவும் நான் என்னோட கடமையை ஒழுங்கா செய்யல. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பார்வை இல்லாம சுப்பு 14 வருஷம் உயிரோட இருந்தாரு. அந்த கர்மாவை தான் இப்ப நான் சுமந்துகிட்டு இருக்கேன். 6 வருஷம் பார்வை இல்லாம முடிச்சிட்டேன். இன்னும் 8 வருஷம் நான் பார்வை இல்லாம இருந்துட்டா இந்த கணக்கு கழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு செயலை விட அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தோட முக்கியத்துவம் நாகசாதுவோட கதையை கேட்ட எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சு. நாகசாதுவால சில 100 எறும்புகள் இறந்திருந்தாலும் அதை அவரு கொல்லல அப்படின்னு கேள்வி கேட்டவரும் இப்ப புரிஞ்சுகிட்டு இருந்தாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.